Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு செல்ஃப் கேர் பேம்பரிங் டே தான் வந்து வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்கே என்னோடய குட்டி டைனியான இந்த பேம்பரிங் டேயில் நான் என்னெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஆயிலிங் நான் எப்பயுமே வந்து பண்ணுறது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயிலிங் பண்ணுறது. ஹேர் ஆயிலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து வீக் டேஸில் ஹேர் ஆயிலிங் பண்ணவே மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த சண்டே டைமில் ஹெவியாக ஹேர் ஆயிலிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீக் டேஸில் நீங்கள் ஹேர் ஆயில் வைக்காதது எந்த இடத்துல நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். நல்லா பல்கியாக நல்லா வார்ம் பண்ணி ஹேர் ஸ்கேல்பில் நல்லா ரூட்ஸில் மசாஜ் பண்ணி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது. ஹேர் ஆயிலாக ஜஸ்ட் லைக் தட் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறது இல்லை, ஹேரோட ஸ்கேல்பில் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணணும். ரூட்ஸில் நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது. எப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும், பிளட் சர்க்குலேஷனும் நல்லாவே வந்து இருக்கும். அதனால் நிறைய ஆயிலே அப்ளை பண்ணிக்கோங்க ஹேரில். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கும் கிளாம் கேர்ள் தமிழ். ஹேர் ஆயிலிங் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours சாலிடாக அப்படியே வந்து விட்டுடுங்க. நல்லா வந்து தலையில் வந்து ஆயில் வந்து இருக்கணும். டூ ஹவர்ஸ் நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்னோடய ஹேருக்கு நான் ஒரு ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், இது ரெண்டுமே நல்லா வந்து ரைஸ் வாஷ்ட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஹேர் பேக் போடுறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதும் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டால் நம்ம ஹேரில் வந்து ஸ்டிக் ஆகாது. அதனால் 2 ஹவர்ஸ் வந்து நான் என்னோடய ஹேர் ஆயிலிங் என்னோடய ஹேருக்கு விட்டுட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை மாதிரி டிஐஒய் ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி போடும்போது நம்மளோட ஹேர் வந்து நல்ல கண்டிஷனாகவும் இருக்கும். டிஐஒயான ஒரு ஹேர் மாஸ்க்னால நம்ம சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸும் நம்ம ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு 45 minutes என்னோடய ஹேரில் வந்து நான் வச்சுட்டேன். நல்ல ஒரு திக்காக வந்து ஹேர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேங்க. இப்போது இது 45 minutes என் ஹேரில் இருக்குது. மீன்வால் இந்த டைமில் உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸு மற்ற என்ன ஒர்க்ஸை நீங்கள் சண்டே டைமில் பண்ணிக்கலாம். உங்களோட பேம்பரிங் டேயில் நான் இன்றைக்கி என்னோடய ஐப்ரோஸை வந்து ஷேப் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஆர்கானிக் கார்வர்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ரான் ஆலோவேரா ஜெல் எடுத்து என்னோடய ஐப்ரோ லைன்ஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஷியல் ரேசர் வந்து நான் யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஹேர்லாம் வந்து நான் ஷேப் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் வந்து இதை மாதிரி ஐப்ரோஸ் ஹேரை ஷேப் பண்ணி விடுற பழக்கம் இருக்குது. அதனால் என்னோடய பேம்பரிங் டே அப்போ நான் அதை நான் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஸ்டெப் டோட்டலாக நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் நீங்கள் வந்து பார்லரில் வந்து ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி எக்ஸஸ்ட்ரா வரக்கூடிய ஹேர்ஸ்லாம் நீங்கள் இதை மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். 45 minutes to 1 hour வந்து ஆகிடுச்சு. இப்போது அவர் ஷவர் டைம். நம்ம போட்டிருந்த ஆயிலும் வந்து தலையில் நல்லா ஊறிடுச்சு, பேக்கும் வந்து நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இப்போ ஹேர் வாஷ் வந்து குயிக்காக பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ்க்கு இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்க வந்து ப்ளம்லேருந்து இந்த பெஸ்டட் கோகோனட் வேரியண்ட்டான ஷாம்பு. யூஸ்வலாக நான் ஷாம்பு எப்பயுமே வாட்டரில் நல்லாவே டைல்யூட் பண்ணிப்பேன். நீங்களும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தலையை நல்லா ஒரு ரின்ஸ் ஒன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷும் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும், பார்க்கலாம். நம்ம ஸ்கின் கேர் பேம்பரிங் டேயில் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஹேர் வந்து செட்டில்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது அவர் ஸ்கின் கேர் டைம். என்னோடய ஃபேஸ்க்கு இப்போ நான் கரண்ட்டாக வந்து பயோடெக்லேருந்து ஹனி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ்க்குலாம் கூட அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் பேம்பரிங் ரொட்டீன் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியும் பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஆலி டூ காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நான் இங்கே யூஸ் பண்ணுற வந்து ஃபுல்லஸ் அது முந்தானி மெட்டி பவுடரை ஒரு குயிக் ஸ்கின் கேர் ஃபேஸ் பேக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல் இல்லைன்னா வந்து மில்க் கூட ஆட் பண்ணி
ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இந்த பேக் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டர்ட்டு, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த க்ளே பேஸ்டான முல்தானி மெட்டி பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துரும் ஃபேஸில். ஸோ உங்களுக்கு ஏன்னா வெளியே போகணும், குயிக்காக ஒரு பேக் போடணுன்னா முல்தானி மெட்டியை ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் ஒரு குயிக்காக ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி யூஸ் பண்ணும்போது எப்பவுமே 5 to 7 மினிட்ஸ்லேயே அது குயிக்காக ட்ரை ஆகிடும். நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸை ஃபுல்லாக நான் குயிக்காக வந்து வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா டோனர். ஏன்னா இதுக்கு பிஃபோராக பண்ணக்கூடிய ஸ்டெப்பில் நம்ம ஃபேஸ் பேக்கில் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு எக்ஸஸாக நிறையவே ஹைட்ரேஷன் தேவைப்படும். பெல்கிரிம் பிராண்ட்லேருந்து இந்த டோனர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மறக்காமல் தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோனரை ஃபேஸ் ஃபுல்லாக மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சீரம். ஸோ உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எது மாதிரி காணிச்சோன்னா அதுக்கேற்ற சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு க்ளோ சீரம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் இந்த கேர் வந்து மார்னிங் பண்ணுறதுனாலும் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈவினிங் நைட்டு பண்ணுறதுனால இந்த ஸ்டெப்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீரம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ரொம்ப தேய்க்கக்கூடாது. அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே புஷ் பண்ணணும். இந்த சீரம் இன்னும் எக்ஸஸாக என்னோடய ஸ்கின்குள்ளே புஷ் ஆகிறதுக்கு நான் இங்கே ஜேடி ரோலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு லார்ஜர் சைஸான ஸ்டோன். இது வந்து இந்த சீக்ஸ் அண்ட் சீக் போனில் வந்து ஃபேஸை லிஃப்டப் பண்ண ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணுறது. உங்கள்கிட்ட ஜேடி ரோலர் இல்லைனாலும் நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது காஷா. இது வந்து என்னோடய சின்ன ஏரியாவில் வந்து லைன் அங்கே வந்து ஸ்கின்னை நல்லா லிஃப்டப் பண்ணுறது. ஹோல் ஃபேஸ்லேயும் இந்த காஷாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்ஹெட் மெயினாக நிறைய பேருக்கு வந்து ஃபைன் லைன்ஸ்லாம் வரும். ஸோ ஃபோர்ஹெடும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்டாக வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது எப்பயுமே என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் எல்லாமே நான் பண்ணுறது இந்த பேம்பரிங் செக்ஷனில். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் ஒன்லி த பாசிட்டிவிட்டி.